வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த செயின் ஸ்டிச்சில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ், ஓகேவா? ஸோ ஹாஃப் பீட்ஸ் இருக்குது, சுகர் பீட்ஸ் இருக்குது, ஆன்டிக் பீட்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து வெரைட்டி ஆஃப் பீட்ஸ் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் நார்மலாக வந்து செயின் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செயின் ஸ்டிச் அது தெரிஞ்சிட்டாலே, அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டாலே போதும். நீங்கள் மிச்சம் எந்த ஸ்டிச்சு நீங்கள் வந்து ஒரு பீட்ஸை லோட் பண்ணி போட்டால் கூட வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் செயின் ஸ்டிச்சை வந்து ஃபர்ஸ்ட் போட்டு காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜிமிக்கி வச்சு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே செயின் ஸ்டிச் தான். நீங்கள் எப்படி வந்து உள்ளேருந்து ஒரு த்ரெட் எடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா, ஒரு ஜமிக்கி எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போடுவோம் செயின் ஸ்டிச். ஸோ சிங்கிள் செயின் ஸ்டிச், ஒரு ஜமிக்கி, டபுள், திரும்பி சிங்கிள் ஜமிக்கி, டபுள் செயின் ஸ்டிச், இது மாதிரி வந்து கண்டினியூவாக ப்ராசஸ் போடலாம். இது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு போடலாம், இல்லை நெக் டிசைனுக்கு போடலாம். ஸோ எந்த பேட்டர்னாக வேணால் இதை ஒரு டிசைன்ஸ் கண்டினியூ பண்ணலாம். இந்த டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது வந்து ஒரு ப்ளவுஸோட ஹேண்டில் கூட போடலாம். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் இது மாதிரி வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் நீங்கள் இது போட்டாலே வந்து ஒரு நைட் பார்ட்டி வேருக்கு போடுற ப்ளவுஸில் கூட வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸ்லாம். இதில் இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்துடும். இதுக்கும் வந்து நான் என்ன த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, சரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் அதை யூஸ் பண்ணியிருக்கேன்னா, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கட் ஆகாது. இதே நீங்கள் சில்கில் யூஸ் பண்ணுறீங்க, சில்க் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து கட் ஆகிடும், டக்குன்னு கட் ஆகிடும். ஸோ சரியில் வந்து நான் போட்டிருக்கேன். நீடில் வந்து சேம் பீட்ஸ்லாம் லோட் பண்ணுறதுக்கு சீக்வென்ஸ் நீடில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு டிசைன்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து போடுற டிசைன்ஸும் வந்து எல்லா பீட்ஸ் ரிலேட்டட் தான் போட போகிறேன். ஸோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பீட்ஸ் வந்து எந்த டிசைன்ஸ் பண்ணலான்றதை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.